வணக்கம் எல்லோபேஜ் தமிழர்களே. இன்னைக்கு நம்ம சந்திக்க போற கெஸ்ட் யாருன்னா சாரா மேடம். இவங்க வந்து டேரட் கார்டு மூலமா அண்ட் கிறிஸ்டல் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது 2025ல உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில், காதல், அப்புறம் வந்து உங்களுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் பத்தி பேச போறோம். வாங்க பேசலாம் அவங்ககிட்ட. எல்லோபேஜ் தமிழர்களே, இன்னைக்கு நம்ம சாரா மேடம் மீட் பண்ண போறோம். எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்தியா, தமிழ்நாடு, அப்புறம் பாத்தீங்கன்னா பேன் வேர்ல்டா இன்னைக்கு இயற்கை சீற்றங்கள் 2025 எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம பேன் வேர்ல்டா இந்தியா லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல காலச்சூழல்கள், இயற்கை சீற்றங்கள், அதுக்கப்புறம் எப்படி ஹெல்த், இதை பத்தி எல்லாம் பேச போறோம். எப்படிலாம் அஃபெக்ட் ஆகலாம், இல்ல வந்து எப்படி இருக்குன்னு பத்தி பேச போறோம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? மேடம், 2025ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிகழும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம டேரட் கார்டு மூலமா அந்த பேன் வேர்ல்டா இந்தியா லெவல்ல இந்த தமிழ்நாட்டு லெவல்ல எப்படி இருக்கும், அதாவது காலச்சூழல்கள் ஆகட்டும், இயற்கை சீற்றங்கள் அண்ட் எந்த மாதிரி இதை முன்னோக்கி போகும், எதெல்லாம் நம்ம சந்திக்க போறோம், அதை பத்தி எல்லாம் பேசலாம். கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஷூர் சார். 2025ல தமிழ்நாடுடைய அந்த காலநிலை சொல்லுவாங்க இல்லையா, மழை, வெயில், பெருசா ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது கரெக்டா எப்படி போகும், பீஸ்ஃபுல்லா போகுமா இந்த வருஷம்? தமிழ்நாட்டுக்கு இந்த வெப்பமயமாதல், வெயில் தாக்கம் அது பயங்கரமா இருக்கும். இந்த வருடம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அது ரிவர்ஸ் கூட ஆகலாம். மேபி தரிசு நிலங்கள் விளைநிலம் ஆகலாம், விளைநிலம் தரிசு நிலம் ஆகலாம், ரிவர்ஸ் ஆகலாம். ஏன்னா அந்த வெப்ப சுழற்சி மாறுற விஷயம் இருக்கு. அது ரெகுலரா எல்லா ஆண்டும் நடக்கிறது தான், ஜென்ரலா நடக்கிறது தான். பட் இந்த வருடம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். நிச்சயமா இந்த வரக்கூடிய சம்மர் பயங்கரமா இருக்கும். இது வரைக்கும் இருந்ததை விட அதிகமான அந்த வெப்பம் அது இருக்கும். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அங்க இங்க கொஞ்சம் நல்லவங்க இருக்கிறாங்க, இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதால கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கான என்னதான் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுல தப்பிக்கிறதுக்கும் ஒரு வழியும் கிடைக்கும். தெய்வம் அது இயற்கை வழியும் கொடுக்கும். அந்த கிரிட்டிக்கலான ஸ்டேஜும் பெரிய வெள்ளம் மாதிரி, எர்த்குவேக் மாதிரி அந்த மாதிரி எர்த்குவேக் அந்த மாதிரி வரும் கண்டிப்பா. சின்ன 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 நிலநடுக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனா அது நீர் சார்ந்த அழிவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. பட் எர்த்குவேக் அந்த மாதிரி வரும். பிகாஸ் இதான் இந்த வெப்பமயமாதல் அதிகமா இருக்கும். இந்த நம்ம ஹெல்த் வைஸா பாத்தீங்கன்னா சில டிசீஸ் கூட பரவும் இல்லையா? இப்ப 2020 கொரோனா வந்தது, அந்த மாதிரி எதுவும் நடக்காத வாய்ப்பு இல்லை இல்லையா? இதுல அந்த அதான் அந்த சூரியனுடைய அந்த வெப்ப கதிர்கள் அதனால ஏற்படக்கூடிய டிசீஸ் அது நிச்சயமா இருக்கும். அதுவே டிஃப்ரெண்டாலாம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அங்க என்ன ரூட்னு கண்டுபிடிக்கும் போது ஹீட் தான், டெம்பரேச்சர் தான் ரூட் காஸ் அப்படின்றது தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு. ஸோ இதனால பூமிக்கு தான், அதாவது நம்மளோட லேண்ட் நிலப்பரப்புக்கு தான் பிரச்சனையே. ஸோ அப்போ நிலப்பரப்புக்கு பிரச்சனையாம நம்மளுக்கு டைரக்டா அது அஃபெக்ட் ஆக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வெப்பத்தை கிரியேட் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. ஸோ நம்மளும் நார்மலா அஸ் ஹியூமன் நார்மலா வந்து சில விஷயங்கள் அதுக்காக மேற்கொள்றது நல்லது. எதெல்லாம் வெப்பத்தை ஏற்படுத்துதோ கொடுக்குதோ அதை நம்ம குறைச்சி கன்சியூம் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்துட்டோம். அண்ட் இந்தியா, பேன் இந்தியாவா எப்படி இருக்கும் இந்த வருஷம்? நிலம் சார்ந்த விஷயங்கள் அங்கதான் ஆரம்பிக்குமே. ஆக்சுவலி இந்த எர்த்குவேக் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு எஃபெக்ட், அங்க ஆரம்பிச்ச எஃபெக்ட் தான் இங்க வந்து கொஞ்சமாவது நம்மளுக்கு காட்டும். காற்று சம்பந்தமா பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அங்க. இந்த புயல், சூறாவளி அந்த மாதிரி காற்று சம்பந்தமான பிரச்சனைகள் பயங்கரமா அதிக அளவுல வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்கு. நிறைய பிரச்சனைகள், மக்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் நடக்கும். ரொம்ப எதுக்குதான் அடிச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனா அடிச்சுப்பாங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கும் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதோ ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யூனிவர்ஸ் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்பதானே ஒண்ணு முடிஞ்சுது, அதுக்குள்ள இன்னொன்னா, அதுக்குள்ள நம்ம எப்படி ரெக்கவர் ஆகுறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே அது மக்கள் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்கன்னு சொல்றது இந்தியா. ஸோ தமிழ்நாடு இல்லாம இந்தியா த்ரூ அவுட் நான் சொல்றேன். நிச்சயமா புயலால, காற்றால ஒரு அழிவு மாதிரி ஏற்படும். பேன் இந்தியாவா சொல்றீங்க? ஆமா. ஹெல்த் வைஸாவும் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கிரியேட் ஆகும். ஹெல்த் வைஸ் வந்து மென்டல் வைஸ் அதுதான் ஒரு கான்ஃப்ளிக்ட்டா இருப்பாங்க. பர்టిక్యులர் டிசீஸ் அந்த மாதிரி அதுவும் அந்த மாதிரி எதுவும் இருக்க வாய்ப்புகள் இல்லை இல்லையா? பெருசா இல்லைன்றீங்க? ஓகே, பர்டிகுலர் டிசீஸ்ன்னு பார்க்கறத விட மென்டலி அந்த ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ஆகும்.
என்னன்னே தெரியாது. நார்மலா பாடி நார்மலா இருக்கும், ஹெல்த் நார்மலா இருக்கும். ஆனா மன ரீதியா பிரச்சனையில மாட்டியிருப்பாங்க. அது வந்து இப்பயே நெறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாம யாரையாவது போய் அடிக்கிறது, சம்மந்தமே இல்லாம யாருக்காவது பொதுமக்களுக்கு விளைவு குடுக்குறது, இந்த மாதிரியான மென்டல் டிஸார்டர்ஸ் வந்து அதிகமாகும். இந்தியா இந்தியா நீங்க சொல்லிட்டீங்க ஃபுல்லா. அண்ட் நம்ம பேன் வேர்ல்டா கூட பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ அமெரிக்கால ஒரு பிரச்சனை வந்தது. அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வந்து பல அழிவுகள் நடந்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. நேபாளல கூட ரீசென்ட்டா ஒரு எர்த்குவேக் நடந்தது. ஸோ பேன் வேர்ல்டாவும் ப்ராப்ளம் கூட பார்த்தா இங்க இந்தியாவும் நமக்கு ஸ்தம்பிக்குது. ஸோ பேன் வேர்ல்டா வந்து ஏதாவது பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்குமா? காலநிலையும் அண்ட் டிசீஸ் அந்த மாரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. இது வந்து வேர்ல்ட் ரீதியா அந்த சுனாமி அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா வந்து நடக்கும். இது என்னன்னா, அ இயற்கையா இல்லாம செயற்கையா நெறைய அழிவுகள் நடக்க இருக்கு. சரி. செயற்கையா. பயோ வார் அந்த மாதிரி வந்து ஒரு வார் அந்த மாதிரி செயற்கையா சில அழிவுகள் நடக்க இருக்கு. இப்ப பொருளாதாரத்துல உயர்ந்து இருக்க நாடுகள் லைக் வல்லரசு நாடு அந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து சில தாக்கங்கள் வந்து நிச்சயமா ஏற்படும். ஒரு அழிவு இந்த வருடம் ஏற்படுது. அடிக்கடி ஒரு ஒரு இடத்துல அழிவு ஏற்படுதுன்னா, அது இயற்கையானதா இருக்காது. அது எங்கேயாவது ஒண்ணுதான் இருக்கும். ஆனா, இதுல செயற்கை தான் நெறைய இருக்கும். செயற்கையான அழிவுகள் தான் நெறைய இருக்கும். அந்த மாதிரியான ஏன்னா பணம் இருக்கு அப்படின்றதுனால என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு மோட்டிவ்க்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேன் வேர்ல்டா பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இப்ப அழிவுகள் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த டிசீஸ் அப்படின்னும்போது நெறைய பரப்புறாங்க இல்லையா? இப்போ கொரோனா பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து சைனாலருந்து இங்க வந்ததுன்ற மாரிலாம் இருக்கு. அந்த மாரி ஏதாவது பர்ட்டிகுலர் டிசீஸ் பேன் வேர்ல்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இயற்கையாக இருக்கலாம், செயற்கையா இருக்கலாம். வாட் எவர் இட் ஓகே. இஸ். அதாவது இப்ப அவங்க அடுத்து எடுத்திருக்க ஆயுதமே ஆ நம்மளால யோசிக்க முடியாதது. இப்ப ஏதோ ஒரு வைரஸ் வருது, டிசீஸ் வருது. அதுக்கு தான் வந்து நம்ம எல்லாமே யோசிப்போம். அதுக்கு பிரிகாஷனாவும் எல்லா நாட்டிலயும் இருப்போம். பட் அடுத்து ஒரு வாரா கூட அ ஒரு சில நாடுகள் பண்றது என்னன்னா, ஒரு மனுஷன் மென்டலி அஃபெக்ட் ஆகுறது. அங்கருந்து தான் ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணா அந்த ஒரு ஒரு கம்யூனிட்டியோ, இல்ல அங்க இருக்கிற ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய பீப்பிள்ஸும் மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்த ட்ரைன் பண்றது. ஏதாவது ஒரு ரூபத்துல இன்டைரக்ட்டா நம்மளுக்கே தெரியாம பொருளாதாரத்த ட்ரைன் பண்ண பார்ப்பாங்க. அதுவும் வந்து மென்டல் அஃபெக்ட்க்கு ஒரு காசா மாறும். அது இல்லாம அடிஷனலா மென்டலி மனுஷங்கள என்னென்னலாம் பண்ணி அந்த அந்த ஒரு மென்டல் இல்னஸ்க்கு கொண்டு வர முடியுமோ, அத வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வார தான் எடுப்பாங்க. பிகாஸ் மென்டலி ஸ்ட்ராங்கா இல்லன்னா ஒரு நாட்டுல ஈஸியா அடிச்சிடலாம். அதுதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் போக இருக்கு. இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்ற ஆமா. மாரி இருக்கு. நம்ம மைண்ட் ரொம்ப 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 முக்கியம். தலைமை பொறுப்புல இருக்கவங்க ஏதாவது பார்த்து பண்ணாங்கன்னா, ஒரு விடிவு காலம் கிடைக்கலாம். இந்த ஆமா, மாரி விஷயங்களுக்கு. அவங்க ஆமா, தான் எடுக்கணும் இல்லையா? எல்லாம் அதாவது பேன் ஆமா, வேர்ல்ட்ல இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இத பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு ஆமா. முடிவு ஒரு பண்ணாங்கன்னா, மக்களுக்கு மென்டலி ஆ எதெல்லாம் பாதிக்குதோ, அத அவாய்ட் பண்ணிறது நல்லது. சோ ஏன்னா, சிப்பாய்கள் இருந்தா தானே ராஜா மூவ் பண்ண அது முடியும். அவங்க அங்க ஆமா, ஆரம்பிச்சாங்கன்னா, எல்லா இடத்துலயும் பாதிக்கப்படுது. ஆமா, அமெரிக்கால ஒரு பிரச்சனைன்னா, இங்க ஷேர் மார்க்கெட்ல பிரச்சனை வருது. ஆமா, அந்த மாரி ஆமா, இங்க நம்ம அஃபெக்ட்னா அங்க அவங்க அஃபெக்ட் ஆவறது இல்ல. ஏன்னா வல்லரசா இருக்கிறதுனால அவங்க அஃபெக்ட் பெருசா கிடையாது. இங்க தான் நம்ம அஃபெக்ட் ஆவோம். ஆமா. அது அவங்க முடிவு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு பண்ணணும். மனுஷனுக்கு இப்போ நார்மலா வீட்லயே பணம் பற்றாக்குறையா இருந்தா, நம்மளுக்கு வந்து டென்ஷனா சுத்துவோம். அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போம்போது நம்ம என்ன பண்ணுவோன்ற மனுஷனும் மிருகமா மாறக்கூடிய டைமே அதான். அந்த தருணம் தான். அப்படி ஒரு வார கிரியேட் பண்ணது சான்ஸ் கடைசியா இருக்கு. பாத்தீங்கன்னா, எங்க வந்து நிக்குதுன்னா, ஒரு தனி மனித ஒழுக்கத்துல தான் நிக்குது வந்து. தலைவராகட்டும், அவன் தனி மனித ஒழுக்கம் ஆமா, அவன் சரியா ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணானா, இட் வில் பி ஆமா. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் மைண்ட் ஆகும். கான்ஷியஸா ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னா, எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளும் நம்ம கடக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துட்டா ஓகே. இல்லன்னா கஷ்டம் தான். ரொம்ப நன்றி. நல்லா விளக்கம் குடுத்தீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களே, இதுவரைக்கும் சாரா மேடம் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது வேர்ல்டு வைடா இந்தியா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுல எந்த மாரி பிரச்சனைகள் வரும்? அத பத்திலாம் பேசணும். அதாவது காலச்சூழல்கள், அப்புறம் வந்து இயற்கை சீற்றங்கள், அப்புறம் நோய்கள் பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க. அது கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் இதே போல இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.